Hi children, happy morning. Welcome back to the English class. Today we are going to see flying together lesson. This is the second lesson. Second unit is called flying together. First of all, what is the Tamil meaning of flying together? Flying together na என்ன தமிழ்ல ஒன்றாக பறக்குது. பேர்ட்ஸ்லாம் என்ன பண்ணும், ஒன்றா தான் போய் ஒன்றா தான் வரும் இல்லையா? அந்த மாதிரி ஒன்றாக பறக்கிறதுக்கு தான் இங்கிலீஷில் வந்து ஃப்ளைங் டுகெதர் சொல்லுவாங்க. திஸ் இஸ் த பியூட்டிஃபுல் லெசன் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிளாஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த பிக்சர் பாருங்கள். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரீ இருக்குது. அந்த ட்ரீக்கு மேலே என்ன இருக்குது, நிறையா கீஸ்லாம் இருக்குது. கீஸ்லாம் என்ன வாத்துக்கள். அந்த வாத்து கூடவே ஒரு பெரிய வாய்ஸ் ஓல் பேர்ட் இருக்குது, அதாவது பெரிய ஒரு வயதான பேர்ட் இருக்குது இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலினா, ஜாயிண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் இருப்பாங்க? அம்மா, அப்பா, சித்தப்பா, சித்தி, அத்தை, மாமா கூட யார் இருப்பாங்க? தாத்தா பாட்டி இருப்பாங்க இல்லையா? ஏன் தாத்தா பாட்டி? நம்ம எதுக்காக தாத்தா பாட்டி எதுக்காக நம்ம தாத்தா பாட்டி கூட இருக்கோம் சொல்லுங்கள்? தாத்தா பாட்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும், நம்மக்கிட்ட நிறைய ஷேர் பண்ணுவாங்க இல்லையா? நம்ம ஏதாவது தப்பான ஒரு விஷயத்தை நம்ம போகணுன்னா, அந்த தப்பான ஒரு விஷயத்தை போகக்கூடாது, இந்த தப்பான விஷயத்துக்கு நம்ம போனோம்னா இது இவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குன்றது நம்மளுடைய தாத்தா பாட்டி நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஆமாம் தானே? எப்படி அது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா சம்திங் we are going to do something in this sense, definitely we need some ideas from our home, அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லையா? நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நம்ம ஏதாவது ஒரு ஐடியாஸ் கேட்போம். நம்ம ஏதாவது பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட, அதை நம்ம தாத்தா பாட்டிக்கிட்டேயோ ஏதாவது ஐடியா கேட்போம். ஸோ அவங்க கொடுக்குற ஐடியாவில் தான் நம்மளுடைய வேலையை நம்ம செய்வோம் இல்லையா? ஓகே, அதே போல் தான் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று வருது. அது ஒரு சின்ன ப்ராப்ளம் வரப்போகுது, அதனால் வந்து வருது. அது நம்ம இப்போவே நம்ம முன்னாடி நம்ம வந்து அதை பார்த்து நம்ம என்னன்னு பார்த்தா கண்டிப்பாக நம்ம பின்னாடி வந்து எந்த ஒரு ப்ராப்ளம், எந்த ஒரு சிக்கலில் மாட்டிக்காமல் இருக்கணுன்றதுக்காகவே என்ன இப்போ சிக்கலை மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்டோரிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த குட்டி குட்டி கீஸ்லாம் வந்து இதனுடைய பெரிய வந்து கீஸ், அதாவது அதனுடைய கைடன்ஸில் தான் அங்கே இருக்குது. சரிங்களா? கிளாஸ் பார்க்கலாமா மை டியர் சில்ட்ரன்? ஓகே. ஃபர்ஸ்ட், shall I ask one question to you all, my dear children? Shall I ask one question to you all? Are you ready for answer my question? Okay. What are some of the thing you parents and teachers tell you do on time? Get up in the morning, do the homework, pack your school bag. You people are wake up at the morning time. Some parents are tell like that. Do the homework. நம்ம மார்னிங் டைம் எழுந்திருக்கும் நம்ம பேரண்ட் என்ன சொல்லுவாங்க? ஹோம்ஒர்க்கை முடி அப்படின்னு சொல்லுவாங்க. பேக் யூர் ஸ்கூல் பேக் சொல்லுவாங்க. எதுக்காக ஹோம்ஒர்க் முடிக்க சொல்லுவாங்க? நம்ம ஏதாவது ஹோம்ஒர்க் நம்ம வந்து மறந்துட்டோம்னா அந்த ஹோம்ஒர்க்கை வந்து ப்ராப்பராக முடிச்சுட்டோம்னா ஸ்கூலில் போய் நம்ம டீச்சர்ஸ் நம்மளை கொஷின் ரைஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா? அதுக்காக நீ வந்து முன்னாடியே வந்து என்ன பண்ணணும், உண்டு ஹோம்ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு அலாட் பண்ணுவாங்க நம்ம பேரண்ட்ஸ். ஆமாம் தானே இல்லைங்களா? ஸோ அதே போல் தான் இங்கே என்ன நடக்குது, இந்த குட்டி குட்டி கீஸ் வந்து ஏதாவது தப்பாக பண்ணுச்சுன்னா உடனே வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பெரிய கீஸ் இருக்கு இல்லையா, வாய்ஸ் ஓல் பேர்ட் இருக்கு இல்லையா, அதுதான் இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படி இருந்தால் இப்படி சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, ஸ்டோரி பார்க்கலாமா டியர்ஸ்? ஆர் யூ ஆல் லிசனிங்? Okay. Deep in the forest stood a very tall tree. Its leafy branches spread out like a strong arms. என்ன ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுங்க. இந்த ஃபாரஸ்ட்டில் அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து நிறைய ட்ரீஸ்லாம் இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஒரு பெரிய ட்ரீ ஒன்று இருக்குது, அதில் நிறைய பிரான்ச்சஸ்லாம் இருக்குது. அந்த பிரான்ச்சஸ்லாம் எப்படி இருக்கான், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. This tree was the home of a flock of wild geese. They felt safe here. One of geese was a வாய்ஸ் ஓல்ட் பேர்ட். அதாவது இந்த ட்ரீ எப்படி இருக்கான், அந்த கீஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு வீடு போல் இருக்கான். அதனால் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த கூட்டத்திலே வந்து வாய்ஸ் ஓல்ட் பேர்டு, ஒரு பெரிய பேர்டு, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா, அந்த பேர்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் யாரை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாரை சொல்கிறாங்கன்னா அந்த வாய்ஸ் ஓல்ட் பேர்டை சொல்கிறாங்க. ஓகேங்களா? He noticed a small creeper at the foot of the tree. He spoke to them other birds about it. என்ன நடக்குது, இந்த பெரிய பேர்ட் வந்து ஒரு க்ரீப்பர்னா படரும் கொடினா என்னது,
வெத்தலை கொடியெலாம் இருக்கு இல்லையா, அந்த வெத்தலை கொடி எப்படி இருக்கும், படரும் இல்லையா, அதே போல் தான் இங்கே வந்து ஒரு கொடி படர ஒரு கொடி க்ரீப்பர் வந்து அந்த வைஸ்வால் பேர்ட் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்குது. எங்கே நோட்டீஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீக்கு கீழே வந்து இந்த வளர்கிற மாதிரி நோட்டீஸ் பண்ணியிருக்கு. உடனே அது என்ன பண்ணுச்சு, அவரோட கீஸ் கிட்ட வந்து அந்த க்ரீப்பர் பற்றி சொன்னுச்சு. ஓகே, என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா. Do you see that creeper? என்ன கேட்குது, நீங்கள் எல்லாமே க்ரீப்பர் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குது. He said to them, அவங்க அந்த க்ரீப்பர் அந்த கீஸ் கிட்ட சொல்லுது. It is destroyed it. அது நம்மளை அழிச்சிரும். அது என்ன சொல்லுது, அந்த க்ரீப்பர் வந்து நம்மளை அழிச்சிரும். உடனே ரிமைனிங் கீஸ் கேட்குதுங்க, why must we destroyed it? அது எப்படி அழிக்கும் அப்படின்னு கேட்குது. Ask the geese in சர்ப்ரைஸாக கேட்குது. It is very small. ரொம்ப சின்னது, நம்மளை எப்படி அது அழிக்கும். What harm can it do? ஹார்ம் என்பது இங்கே தீங்குன்னு அர்த்தம். சரிங்க, அது ரொம்ப ஸ்மாலாக இருக்குது, நம்மளுக்கு எப்படி அது தீங்கு பண்ணும், நம்மளை எப்படி அதை அழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குது. ரிப்ளை, மை ஃப்ரெண்ட்ஸ் ரிப்ளை த வாய்ஸ் வேர்ல்ட் பேர்ட். அதாவது வாய்ஸ் வேர்ல்ட் பேர்ட் வந்து ரிப்ளை பண்ணுது. Little creeper will soon grow at it creeps at this tree will become thick and strong. அதாவது இந்த குட்டி க்ரீப்பர் இருக்கு இல்லையா, அந்த குட்டி க்ரீப்பர் வந்து என்ன ஆகும், அது இப்போ குட்டியாக தான் வளரும், ஆனால் அது வந்து வளர வளர ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. What of that? asked the geese. What harm can a creeper do us? அது என்ன அது நம்மளுக்கு அந்த குட்டி அந்த செடி அது நம்மளை அப்படி அதை அழிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீஸ்லாம் கேட்குது. டோன்ட் யூ see, நீங்கள் அதை பார்த்தது இல்லையா. ரிப்ளைட் தி வைஸ் பேர்ட். With the help of the creeper, it will be possible for someone to climb this tree. A hunter can come up and kill us all. என்ன சொல்கிறாங்க இங்கே, வைஸ் பேர்ட் ரிப்ளை பண்ணுறாங்க. இந்த க்ரீப்பர் வந்து என்னாச்சு, இது இப்போதைக்கு வந்து எப்படி இது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அது வந்து ஹண்டர்னால் யார், வேட்டையாடுறாங்க, பறவையெல்லாம் வேட்டையாடுறாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருக்கும் வந்து நம்மளை வந்து வேட்டையாடுறதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணும். எப்படி ஹெல்ப் பண்ணும், அந்த க்ரீப்பர் வந்து அது சின்ன க்ரீப்பர் வளர்ந்து அது என்ன ஆகும், ரொம்ப ஸ்ட்ராங்காகும். ஸ்ட்ராங்கானதுக்கப்புறம் அந்த ஹண்டர் வந்து மரத்து மேலே ஏறி நம்மளை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஹண்டர் அதுக்கப்புறம் இப்போ நம்மளை சாகடிச்சிருவாங்க. ஸோ அந்த க்ரீப்பர் நம்ம வந்து வளர விடாமல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த வைஸ் வேர்ல்ட் பேர்ட் சொல்கிறாங்க. சரிங்களா. Well, there is no hurry. என்ன சொல்கிறாங்க, தே ரிப்ளைட். அந்த குட்டி குட்டி கீஸ் என்ன சொல்லுது, இப்போதைக்கு ரொம்ப அவசரம் கிடையாது அப்படின்னு சொல்லுது. The creeper is very small, it would be a pity to destroy it now. அது என்ன சொல்லுது, இந்த க்ரீப்பர் ரொம்ப சின்னது, இதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது, நம்ம எப்படி இதை வந்து என்ன பண்ணுறது, ரொம்ப பார்க்கவும் பரிதாபமாக இருக்குது, நம்ம இதை எப்படி நம்ம அழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிமைனிங் கீஸ்லாம் கேட்குது. சரிங்களா. Destroy the creeper while it is still young. The old bird advised. அந்த ஓல்ட் பேர்ட் என்ன சொல்கிறாங்க, இது சின்னதாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப யங்காக இருக்கும்போது நம்ம எதை அழிச்சிடணும். டிஸ்ட்ராய் என்பது இங்கே அழிக்கிறதுன்னு அர்த்தம். இது குட்டியாக இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக அதை நம்ம அழிச்சிடணும். Now it is tender and you can cut it easily. Later it will become hard and you will not be able to cut it. என்ன சொல்கிறாங்க, இது இப்போ குட்டியாக இருக்கும்போது நீங்கள் அழிச்சிடணும், பிறகு இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானதுக்கப்புறம் இதை நம்ம அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க, வைஸ் வேர்ல்ட் பேர்ட் சொல்கிறாங்க. டு ஹூம், அந்த குட்டி குட்டி கீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் குட்டி குட்டி கீஸ் என்ன சொல்லுதுங்க பாருங்க. we will see answer the birds. அந்த பேர்ட்ஸ் என்ன சொல்லுது, நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. பட் they did not destroy the creeper. ஆனால் அந்த க்ரீப்பர் வந்து அது என்ன பண்ணுச்சு, destroyed, அதை அடிக்கவே இல்லை. they forgot the wise world bird's advice. அவங்க என்னாச்சு, அந்த வைஸ் வேர்ல்ட் பேர்ட் அட்வைஸை வந்து அந்த கீஸ் எல்லாமே மறந்துருச்சு. as the creeper grew it began winding it is way up the tree. என்னாச்சு, அது போக போக அது வளர ஆரம்பிச்சுது. இங்கே வைண்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா திருகுதல். அதாவது வந்து இந்த செடி வந்து ஒரு மரத்தை சுற்றி வளருது இல்லையா, ஸோ அது திருகுறதுல இருக்கு இல்லையா, அதுக்கு தான் வந்து வைண்டிங் சொல்கிறாங்க. அது என்ன ஆரம்பிச்சிருச்சு, வளர ஆரம்பிச்சிருச்சு அது இல்லைங்களா. ஆஃப்டர் தட் வாட் வில் ஹேப்பன் இன் த சென்ஸ், stronger and stronger it became until it was as strong as a thick rope. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர ஆரம்பிச்சிச்சு. அதனுடைய ரோப் இருக்கு இல்லையா, அதனுடைய ரோப்பை வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சு, ரொம்ப திக்காக வளர ஆரம்பிச்சிச்சு. லீவ்ஸ் எல்லாமே வந்து
நார்மலாக இருக்கும். அதனுடைய ரோப்பாக ரொம்ப திக்காக வளர ஆரம்பிச்சு, அதனுடைய கொடி வந்து திக்காக வளர ஆரம்பிச்சுன்னு சொல்கிறாங்க. ஒன் மார்னிங் when the geese had gone out in the search of food, the hunter came to forest. என்ன ஆச்சு இங்கே? மார்னிங் டைம் அந்த கீஸ் எல்லாமே வந்து ஃபுட், மார்னிங் டைம் பேர்ட்ஸ்லாம் என்ன பண்ணும்? ஃபுட் தேடுறதுக்காக they are searching some food இல்லையா? அந்த கீஸ் எல்லாமே வந்து ஃபுட் சர்ச் பண்ணுறதுக்காக போயிடுச்சு. அவங்க எல்லாமே அந்த காட்டை விட்டு வெளியே வந்துடுச்சு. ஸோ திஸ் இஸ் த வேர் த வைல்ட் கீஸ் live. He said to himself, when they come back in the evening, I shall catch them. The hunter climbed up the tree with the help of tree. எனர்ஜி அதுங்க எல்லாமே வந்து சாப்பிட, அதாவது ஃபுட் வந்து தேடுறதுக்காக போயிடுச்சு. அப்போ வந்து அங்கே வைஸ்வால் பேர்ட் மட்டும் இருந்துட்டுருக்கு. சரிங்களா? அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹண்டர் ஒன்று வராரு. ஒரு ஹண்டர்னா யார்? ஒரு பேர்ட்ஸில் வேட்டையாடுவாங்க இல்லைங்களா? அந்த வேட்டையாடுறவர் வராரு, ஹண்டர் வராரு. அந்த ஹண்டர் வந்து என்ன பார்க்குறாரு? அந்த ட்ரீயை பார்க்குறாரு. அந்த ட்ரீயை பார்த்த உடனே அங்கே நிறைய என்ன இருக்குது? நிறைய நெஸ்ட்லாம் இருக்குது, நிறையா கூண்டெல்லாம் இருக்குது இல்லையா? நிறைய பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு? உடனே அந்த மரத்தில் ஏற ஆரம்பிக்கிறார். எப்படி ஏறுறாரு? அந்த க்ரீப்பர் என்னாச்சு? சுற்றி சுற்றி வளர்ந்துச்சு இல்லையா? அதனுடைய ஹெல்ப்பில் தான் என்ன பண்ணுறாரு? அந்த ஹண்டரு அந்த மரத்து மேலே ஏறுறாரு. சரிங்களா? The hunter climbed up the tree with the help of the creeper. He got to the top of and spread his net there. Then he climbed down and went away. என்ன? அந்த க்ரீப்பரோட ஹெல்ப்பில் வந்து மரத்துக்கு மேலே ஏறி நெட்டு, அதாவது அந்த நெட்டு வலை இருக்கு இல்லையா? அந்த வலையை அப்படியே சும்மா விரிச்சு போடுறாரு இல்லையா? விரிச்சு போட்டதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு? அந்த மரத்தை விட்டு கீழே இறங்கிடுறாரு. சரிங்களா? அந்த மரத்தை விட்டு அவரே கீழே இறங்கிறார். In the evening, the geese returned home. They did not notice the net. அந்த ஈவினிங் டைம் என்னாச்சு? அங்கே ஃபுட் தேடுறதுக்காக போன பறவைகள் எல்லாமே ரிட்டர்ன் பேக், வீட்டுக்கு திரும்பி வருது. அப்போ வந்து அந்த நெட், அந்த வலை வந்து மரத்து மேலே இருக்கிறத அதுங்க நோட்டீஸ் பண்ணவே இல்லை. இந்த கீஸ் எல்லாமே என்ன பண்ணல? நோட்டீஸ் பண்ணவே இல்லை. They flew into the tree. They were trapped. They struggled hard to get out but could not. என்ன பண்ணுது அதுங்க? என்னாச்சு? அதுங்க அந்த கீஸ் எல்லாமே பறக்க ட்ரை பண்ணுறாங்க இல்லையா? பறக்க ட்ரை பண்ணும்போது அங்கே பறக்க முடியல. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுதுங்க, ரொம்ப கஷ்டப்படுதுங்க. ஏன்னா அந்த வலையில் மாட்டிக்கிட்டா வர முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க வெளியில் வர்றதுக்கு. ஆனால் என்னாச்சு? வர முடியல. உடனே அந்த கீஸ் என்ன பண்ணுது? ஹெல்ப் ஹெல்ப் cried the geese. என்ன பண்ணீங்கன்னா, ஏதாவது ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஹெல்ப் ஹெல்ப் கேட்போமா இல்லையா? அந்த மாதிரி ஹெல்ப்னு கேட்டு அந்த கீஸ் எல்லாமே started to crying. We are caught in hunter's net. Oh, what shall we do? நம்ம எல்லாமே வேடன் விரிச்ச வலையில் நம்ம மாட்டிக்கிட்டோம். நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி என்னாச்சு? அங்கே அந்த பிக்சர் பாருங்கள், அந்த வலையில் மாட்டிக்கிச்சியா? அந்த மாதிரி மாட்டிக்கிச்சு, ரொம்ப அழ ஆரம்பிச்சு புலம்ப ஆரம்பிச்சிச்சிங்க இல்லைங்களா? முணுமுணுக்க ஆரம்பிச்சிச்சிங்க. ஓகே, நெக்ஸ்ட். டோன்ட் மேக் அ ஃபர்ஸ்ட் நவ் said the wise old bird. என்னாச்சுங்க? Long ago I told you destroy the creeper, but you did not. Now see what has happened. Wise bird என்ன சொல்லுச்சு? Long ago I told you destroy the creeper, but you did not. Now see what has happened. ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த க்ரீப்பர் வந்து குட்டியாக இருக்கும்போது நம்ம வந்து அழிச்சிடணும், இது இல்லைன்னா இது வளர்ந்து நம்மளை அழிச்சிடும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் யாருமே அதை பண்ணலை அப்படின்னு சொல்லுது. Now see what has happened. இப்போ என்ன ஆச்சுன்னு பாருங்கள். Tomorrow morning the hunter will come back and kill us all. என்னது? tomorrow morning hunter வருவார், நம்ம எல்லாருமே கொன்னுடுவார் அப்படின்னு சொல்லுது. We were foolish, wept the birds. We are very sorry we did not listen to you. Please tell us what to do. என்னது? நாங்கள்லாம் ரொம்ப முட்டாள்தனமாக இருந்துட்டோம், இப்போ நாங்கள் ஃபீல் பண்ணுறோம்,
இப்போ என்ன, இப்போ நாங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய வார்த்தையை நாங்கள் அப்போவே மதிக்கலை, இப்போ நாங்கள் என்ன பண்ணுன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீஸ் எல்லாமே கேட்குது. ஓகேங்களா. தென் லிசன் கேர்ஃபுல்லி ரிப்ளைட் த வைஸ் போர்ட். லிசன் கேர்ஃபுல்லி, கவனமாக கேளுங்க. when the hunter comes you must all pretend to be dead. Just lie still. The hunter will not harm dead birds. He will throw us to the ground. It will then be easy for him to climb down, collect the dead birds and take them home. என்னாச்சுங்க, கவனமாக கேளுங்க. அந்த ஹண்டர் வந்து நம்மளை என்ன பண்ணுவார், கண்டிப்பாக கொண்டுட்டு போய் நம்மளை சாகடிச்சிருவார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இப்போவே வந்து கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஹண்டர் வந்து நம்மளை பிடிக்கிறதுக்காக மேலே வருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பிரிட்டன்னா என்னது, பாசாங்க காமிக்கணும். அப்படியே நம்ம சாகிற மாதிரி நம்ம இருந்தோன்னா, சாகிற மாதிரி நம்ம நடிச்சோன்னா, உடனே ஹண்டர் என்ன பண்ணுவார், நம்மளை ஒவ்வொரு பேர்டை நம்மளை தூக்கி கீழே போடுவார். அப்படி கீழே போடும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், அப்போது லாஸ்ட்டு போர்டு தூக்கி கீழே போடும்போது அதுக்கப்புறம் நம்ம பறந்து ஓடிடுவோம் இல்லையா. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அவர் வந்து கேரி பண்ணிவிட்டு அவரால் இறங்க முடியாது. ஸோ நம்ம இறக்குற மாதிரி நம்ம இருந்தோன்னா அவர் ஒன்று ஒன்றா தூக்கி போடும்பொழுது லாஸ்ட்டு பேர்டு யார் விழுறாங்களோ அப்படி நம்ம ஒன்றா சேர்ந்து பறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வாட் will happen, let we see. When the last of us has been thrown down, we must quickly get up and fly away. லாஸ்ட் பேர்டு கீழே போடும்போது நம்ம என்ன பண்ணணும், ரெடியாக இருந்து நம்ம ஓடுறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. In the morning, hunter came to tree and climbed up. He looked at the geese in the net. இந்த மார்னிங் டைம் யார் வராங்க, ஹண்டர் வராரு. ஹண்டர் வந்து ட்ரீஸ் மேலே, அதுக்கு மரத்து மேலே ஏறுறாரு. மரத்து மேலே ஏறி நம்மளை பார்த்து என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. he looked at the geese in the net. அந்த நெட்டில் வந்து பார்க்குறாரு. சரிங்களா. they are all dead. அந்த என்னாச்சு, கீஸ் எல்லாமே இறந்து போகிற மாதிரி நடிச்சிட்ருக்கு. he muttered to himself. அவர் என்ன பண்ணார், அவருக்குள்ளே அவர் முணுமுணுத்திக்கிட்டு, மட்டர்ட்னா என்னது, மட்டர்ட் அப்படின்னா முணுமுணுக்குறதுன்னு அர்த்தம். he threw them out of the net one by one. அவர் முணுமுணுத்திக்கிட்டு ஐயோ இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு, ஒன்று அவர் கீழே போட ஆரம்பித்தார். the birds lie still until the last one had been thrown down. என்னது, லாஸ்ட் ஒன்று கீழே விழுற வரலும் அது வந்து அப்படி சாகிற மாதிரி கீழே படுத்துட்டு இருந்துச்சு. then all at once they got up, they flapped their wings and flew away. என்னாச்சு, லாஸ்ட் ஒன் போடும் போது எல்லாமே குயிக்காக தான் ரெடி ஆகிடுச்சு, உஷாராயிடுச்சிங்க. உடனே என்ன பண்ண, பறக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. ஆமாம் தானே, பறக்க ஆரம்பிச்சிருச்சு. the hunter was taken by surprise. From the top of the tree he watched all the geese flying. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, உடனே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுறாரு. எப்படி இறந்து போன கீஸ் வந்து எப்படி எழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக இருக்காரு. அந்த கீஸ் எல்லாமே தந்திரம் பண்ணி என்னாச்சு, பறக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்களுடைய வார்த்தையை நம்ம மதிச்சு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல வழிக்கு தான் போவோம். சரிங்களா. ஸோ நம்ம பெரியவங்களோட வார்த்தையை எப்போதுமே மதிச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. Yes children, clear children. Okay, thank you so much for listening my class, my dear children. Thank you.